வணக்கம். இனி எல்லாம் ப்ராம்ப்ட். அதாவது ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய சாட் ஜிபிடி அல்லது ஜெமினி இந்த மாதிரி நிறைய டூல் இருக்கு. இது எல்லாமே நிறைய பேர் வரவேற்பு குடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அது வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாற்றங்கள் வருவதும் அதற்கான வரவேற்பும், எதிர்ப்பும் கண்டிப்பா இருக்கும். இத பத்தி கவலை தேவையில்ல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாற்றங்கள் உங்களுடைய திறமைய வளர்க்கத்தான் காரணமா இருக்கணுமே தவிர, உங்க திறமைய அடிமட்டமா அடித்து நொறுக்குறதுக்காக இருக்கக்கூடாது. என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். சோ இத வைத்துக்கொண்டு இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கோங்க. ஆனா இதையே எல்லா வேலையும் செய்ய விடாதீங்க. அதுக்காக தான் சொல்றேன். ஒரு கதை இருந்தா அந்த கதை உங்களுதா இருக்கணும். அதை எப்படி மோல்ட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது கொடுத்துருக்கேன். எல்லாருக்குமே பயன்படக்கூடிய விஷயங்கள் இந்த ஏஐ. அந்த ஏஐக்கு முக்கியமா பயன்படக்கூடிய விஷயம் ப்ராம்ப்ட். ப்ராம்ப்ட்டா வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு நாம இடக்கூடிய கட்டளை. ஸோ நான் ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? தினமும் ஒரு ப்ராம்ப்ட்ட பத்திய டீட்டெயில்ஸ குடுத்துட்டு இருக்கோம். ஏன் குடுக்குறோம் அப்படின்னா, இத நீங்க பயன்படுத்திக்கலாம். இல்ல இதே மாதிரி நீங்களும் கிரியேட் பண்ணி நீங்க உங்களுக்காக பயன்படுத்திக்கலாம். மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில அத நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ இந்த மாரி உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த மாரி எங்களுக்கு வேணும், ப்ராம்ப்ட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அது எத பத்தி இருந்தாலும் சரி. கவலையே பட தேவையில்ல. அத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களால முடியலன்னா, இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூனா அத நாங்க கிரியேட் பண்ணி, நாங்க மட்டும் இல்ல, எங்களுடைய கிளவுட் டீம் கிரியேட் பண்ணி, உங்களுக்கான ப்ராம்ப்ட்ட நாங்க அருமையா ரெடி பண்ணி தரோம். சோ இப்ப நான் குடுக்கக்கூடிய ப்ராம்ப்ட்டையும், இதுக்கு முன்னாடி குடுத்த ப்ராம்ப்ட்டையும் நீங்க யூஸ் பண்ணிக்கணும்னா, கவலைப்பட தேவையில்ல. நான் கீழ லிங்க் குடுத்திருக்கேன். qr360.in/prompts இருக்கும். அதுல போனீங்கன்னா, டே பை டே எல்லா ப்ராம்ப்ட் இருக்கும். அத நீங்க ஈஸியா எடுத்து, நீங்க உங்களுக்கு தேவை மாரி பயன்படுத்திக்கலாம். சோ இன்னைக்கு முதல்ல அப்படின்னா, இந்த பிசினஸ் மார்க்கெட்டிங். நான் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் குடுக்குறேன், கிட்ஸுக்கு குடுக்குறேன், எல்லாத்துக்கும் குடுக்குறேன். சோ அதெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணாம, இத நாங்க குடுத்துட்டு இருக்கோம். பிசினஸ் மார்க்கெட்டிங்ல இன்னைக்கு என்ன ப்ராம்ப்ட் பார்க்க போறோம் அப்படிங்கிறத உங்களோட சேர்ந்து நானும் பார்க்கிறேன். அதாவது புதுசா வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ட நம்ம லான்ச் பண்ணும்போது, இன்னொரு 3 மாசம், 4 மாசம் கழிச்சு லான்ச் பண்ணும்போது, நம்மளுடைய ஆடியன்ஸ் எப்படிப்பட்டவங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணோம்னா, இதுல என்னென்ன ஐடியாஸ் குடுக்கலாம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு நீ ரெடி பண்ணி குடு அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம 10 நாள் யோசிச்சு பண்ணக்கூடிய விஷயத்த ஒரே நாள்ல, ஒரே நிமிஷத்துல அது குடுத்துரும். ஆனா, என்ன ஐடியா பண்ணலான்னு தெரியல, நீயே குடு அப்படின்னா அதுவும் குடுக்கும். பட் அது ஆக்கப்பூர்வமானது அல்ல, நமக்கு தேவையானது அல்ல. நம்ம என்ன தேவையோ அத சுருக்கிக்கலாம். ஆஸ் எ என்ன கம்பெனி நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு பிராண்டிங் கம்பெனினா, பிராண்டிங் ஏஜென்சி. பிரிப்பேரிங் டு லான்ச் எ நியூ, அதாவது நம்ம சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் போறோம்னு வச்சுக்கோங்களேன். சோசியல் மீடியா ரீச். அத பத்தி நம்ம இன்னொரு 3 மாசத்துல ரீச் மார்க்கெட்டிங்னே போட்டுக்கிறேன் நானு. மார்க்கெட்டிங் அப்படின்னு குடுக்க போறோம். இது இன்னும் 3 மாசத்துல குடுக்குறோம். யாருக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஸ்டார்ட் அப்ஸ், அப்புறம் கன்சல்டன்சி. இந்த மாதிரி நம்ம எது தேவையோ அதை குடுத்துக்கலாம். இது குடுத்து இத நம்ம ரெடி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இத குடுத்து நம்ம காப்பி பண்ணிட்டோம்னா, தட்ஸ் ஆல். இந்த ப்ராம்ப்ட் ரெடி. இப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா சாட் ஜிபிடியோ, ஜெமினியோ, அல்லது நான் ஒரு டூல் வச்சிருக்கேன் அந்த மாதிரி டூல்லயோ, அல்லது இந்த மாதிரி ஒரு டூல்லயோ, ஏதோ ஒரு டூல்ல நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம பொதுவா சாட் ஜிபிடி தான் ரொம்ப ஈஸி, ஃப்ரீயாவும் நீங்க யூஸ் பண்ணலாம். அதுல நான் கொடுக்குறேன். இதே ப்ராம்ப்ட எனக்கு தேவை. அதாவது as a branding agency preparing to launch a new social media reach marketing in 3 months, you need to start building out the runway for a successful launch. Your audience consists of startups, consultancies. Provide a detailed outline of marketing ideas and strategies to ensure a successful launch. அவ்வளவுதான். சோ இதை நீங்க வேலிடா எடுத்துக்கிட்டு இதுல இருந்து நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணிட்டு நீங்க உங்க திறமையை வைத்துக்கொண்டு ரெடி பண்ணலாம். பாருங்க, ஃபுல்லா வந்துருச்சு. பேஸ் 1ல என்ன பண்ணும்? ப்ரீ லான்ச் மந்த் 1 to 2, ஆடியன்ஸ் ரிசர்ச் அண்ட் செக்மெண்டேஷன், பிராண்ட் மெசேஜிங் அண்ட் பொசிஷனிங், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் அது பாட்டு கொடுத்துட்டே இருக்கு. பெய்டு அட்வர்டைசிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணணும். பேஸ் 2ல சாஃப்ட் லான்ச் மந்த் 3, வீக் 1, 2, முதல் 2 வாரம். அதுல என்னென்ன பண்ணும், சோசியல் மீடியா டீசர்ஸ் என்ன பண்ணும், என்கேஜ்மெண்ட் இன்ட்ராக்ஷன் என்ன பண்ணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் அது ஆட்டோமேட்டிக்கா. நான் கேட்ட கேள்வி சின்னதுதான், ஆனா அந்த கேள்வியை நுணுக்கமா நமக்கு தேவைப்படுற மாதிரி எலாபரேட்டா நான் பதில் வர மாதிரி கேட்டேன். இன்னும் பதில் வந்துகிட்டே இருக்கு. சோ இந்த மாதிரி உங்களுக்கான ப்ராம்ப்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறது தான் எங்களுடைய வேலை. நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுவீங்க. பட் நாங்க இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போயிட்டு சோ அதையே தயக்கமாயிட்டு போற மாதிரி கொடுக்குறோம். சோ பாத்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருச்சு அதுல. நல்லா ஃபுல்லா பேஸ் 3ல அபிஷியல் லான்ச் மந்த் 3, வீக் 3 ஆன்வர்ட். அதுல என்னென்ன பண்ணும், லான்ச் டே ஆக்டிவிட்டிஸ்,
இந்த மாதிரி இது எல்லாமே கொடுத்துலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த ப்ராம்ப்டை கூட நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த ப்ராம்ப்ட் என்ன? ஸோ அடுத்து வந்து பிராண்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். பிராண்டிங் அப்படின்னா மை பிசினஸ் இஸ், நம்ம இது அந்த பிசினஸ் பண்ணி இப்ப நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப பிராண்டிங் அப்படின்னா நம்மளுடைய பிராண்ட் பிசினஸ் என்ன? ஸோ நம்ம என்ன கொடுக்கலாம் ஒரு ஐடியா, வாட்டர் பியூரிஃபையர், வாட்டர் பியூரிஃபையர் இல்லையா, வாட்டர் பியூரிஃபையர், சாரி தப்பா அடிச்சிருக்கேன், வாட்டர் பியூரிஃபையர். நீங்க ஸ்பெல்லிங் கரெக்டா அடிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். வாட்டர் சாரி 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 பியூரி வாட்டர் பியூரிஃபையர்னு கொடுத்துட்டேன். இதுல வந்து நியூ டெக்னாலஜி, மை பிசினஸ் இஸ் வாட்டர் பியூரிஃபையர் இன் நியூ டெக்னாலஜி, வித் நியூ டெக்னாலஜின்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு வேணும், மோஸ்ட் ஆஃப் மை பிசினஸ் கம் ஃப்ரம் ரெஃபரல்ஸ், ஹெல்ப் மீ கிரியேட் ரெஃபரல் லாங்குவேஜ் ஐ கேன் கிவ் டு பாஸ்ட் கிளையன்ட்ஸ் அண்ட் ரெஃபரல் பார்ட்னர்ஸ் தட் மேக் இட் ஈஸி டு தெம் டு சென்ட் மீ பிசினஸ். ஐ நீட் 3 வெர்ஷன்ஸ். ஒன்னு சிங்கிள் சென்டென்ஸாகவும் கொடுங்க, ரெண்டாவது ஒரு இமெயில் மாதிரி கொடுங்க, சோஷியல் மீடியா போஸ்ட் மாதிரி கொடுங்கிறத அதை காப்பி பண்ணிக்கிறேன். அகைன் நான் அதே மாதிரி சாட் ஜிபிடி போறேன், இல்லை ஜெமினி கூட போலாம். நீங்க நான் சாட் ஜிபிடி எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஃப்ரீயா நீங்க பண்ணிக்கலாம். அதுல காப்பி பண்றேன். அது கரெக்டா கொஸ்டின் கேட்டுருச்சு, டெக் அப்படிங்கிற ஸ்பேஸ் ஒன்று ஒட்டான வச்சிடும், அவ்வளவுதான். இது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம கொடுத்துரும். எப்படி சிங்கிள் சென்டென்ஸ் ரெஃபரல் லாங்குவேஜ் எப்படி இருக்கணும்? இஃப் யூ நோ எனிஒன் லுக்கிங் ஃபார் த லேட்டஸ்ட் வாட்டர் பியூரிஃபிகேஷன் டெக்னாலஜி ஐ ஹைலி ரெக்கமெண்ட் செக்கிங் அவுட். நம்ம நேம் கொடுத்து அப்படி கொடுத்தலாம். இமெயில் ரெஃபரல் லாங்குவேஜ் எப்படி இருக்கும், சோஷியல் மீடியால எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்தாச்சு. ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் யூ ஷவுட் அவுட் டு நம்மளுடைய பிசினஸ் நேம் போட்டுட்டு அமேசிங் வாட்டர் பியூரிஃபையர் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியா போச்சு இல்லையா? இது உங்களுக்கு தேவையான நீங்க வாட்டர் பியூரிஃபையர் பிசினஸ் என்ன பிசினஸ் வேணாலும் போட்டு உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு விஷயம், இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாம இதுல நீங்க கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி உங்களுக்கு தேவையானதை மாத்தி அமைச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா ரீச் ஆகலாம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா பிராண்டிங் கொடுத்துட்டேன். அப்புறம் ப்ரொமோஷனல் ஐடியாஸ் நமக்கு வேணும். ஸோ இந்த ப்ரொமோஷனல் ஐடியாஸ் என்ன அப்படின்னா, ஹெல்ப் மீ ரைட் ஏ ஸ்கிரிப்ட் ஃபார் ஏ 30-minute ஒர்க் ஷாப் ஆன். ஸோ நீங்க ஒரு கன்சல்டன்சியா இருக்கீங்க, இல்ல நீங்க ஏதாவது ஒன்று இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் வித் நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி கண்டென்ட் எனக்கு வேணும். ஸ்டார்ட் அப்ஸ் வித் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ இது நான் ஒரு இதாக கொடுக்குறேன், மார்க்கெட்டிங் தப்பா இருக்கு நமக்கு, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஒரு ஸ்கிரிப்ட் வந்து 30 மினிட்டுக்கான ஸ்கிரிப்டை வந்து ஒரு 30 நிமிஷம் ஒர்க் ஷாப் பண்ண போறேன். அதுல ஸ்கிரிப்ட் என்னென்ன பேசணும் அப்படிங்கறத ஸ்டார்ட் அப்ஸ் வித் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படி தலைப்பை கொடுக்க சொல்றேன். அதை காப்பி பண்ணிக்கிறேன். அகைன் தென் நான் சாட் ஜிபிடி போறேன், கொடுக்குறேன், அவ்வளவுதான். இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒர்க் ஷாப் ஸ்கிரிப்ட் என்னென்ன வேணும், முதல் 5 நிமிஷத்துக்கு என்ன பேசணும், டைட்டில் ஸ்லேட் என்ன, லெவரேஜிங் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அதுல என்னென்ன கண்டென்ட் பேசணும், ஸோ அதுல நீங்க ஹோஸ்ட் என்ன பேசணும், அதாவது நம்மளுடைய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் என்ன இருக்கணும், அந்த மாதிரி எல்லாமே அதுவே எடுத்து கரெக்டா செகண்டா நிமிஷத்துல கொடுத்தது. 5 நிமிஷம் இது பேசணும், சூசிங் த ரைட் பிளாட்ஃபார்ம் 5 நிமிஷம், அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்க எடுத்துலாம். நான் கேட்ட கேள்வி ஒரே சிங்கிள் லைன் தான், நீங்க கவனிச்சீங்கன்னா முடியும்போது காட்டுறேன், ஒரு சிங்கிள் லைன் தான். ஆனா எலாபரேட்டா கேட்டதுனால அழகா நான் என்ன எதிர்பார்த்து கேட்கிறனோ அந்த பதில் அழகா கிடைக்குது. இதுதான் ப்ராம்ப்டோட மிக முக்கியமான வேலை தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். செக்ஷன் 5ல பாத்தீங்கன்னா மெஷரிங் சக்சஸ், இதுல என்ன பண்ண 5 நிமிஷத்துக்கு என்ன பேசணும், இதை நீங்க வைத்துக்கொண்டு இதுக்கு மேற்கொண்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணாவே போதும். தட்ஸ் ஆல். அருமையாசம். அது கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனையும் கொடுத்துட்டான், என்ன கொஸ்டின் கொடுக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துட்டான். நான் கேட்ட கேள்வி நீங்க பார்க்கலாம், பேக்ல வந்து பாக்குறீங்க, சிங்கிள் லைன் இதுதான், ஹெல்ப் மீ ரைட் ஏ ஸ்கிரிப்ட் ஃபார் 30-minute ஒர்க் ஷாப் ஆன் ஸ்டார்ட் அப்ஸ் வித் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். கேட்கறத தெளிவா கேட்டோம்னா அருமையான பதில் கிடைக்கும். அடுத்தது வழக்கம் போல ஒரு ஸ்டார் ஆஃப் த நம்ம நிகழ்ச்சி அப்படின்னா இமேஜ் கிரியேட் பண்றதுதான். இமேஜ் வந்து நீ கொஞ்சம் நல்லா பெரிய இமேஜா வேணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். in exclusively crafted graphics design poster centered around. என்ன பண்ண போறோம் centered around அப்படின்னா அதுல என்ன கொடுக்க போறோம், இந்த டாபிக் தீம் என்ன, டாபிக் தீம்னா நம்ம பொதுவா வந்து என்ன கொடுக்கலாம், இப்போ வாட்டர் பியூரிஃபையர்னே கொடுக்குறேனே, வாட்டர் பியூரிஃபையருடைய பேஸ் பண்ணி இதுல என்ன இருக்கு அப்படின்னா புதுசா நியூ டெக்னாலஜி வித் இன்னோவேட்டிவ், இல்ல நான் முதல்ல கொடுத்தேன் வித் இன்னோவேட்டிவ் நியூ டெக்னாலஜி, அது கொடுத்தேன் ஃபர்ஸ்ட்.
இன்னோவேட்டிவ் நியூ டெக்னாலஜி. த போஸ்டர் கமெண்ட்ஸ் அட்டென்ஷன் வித் த வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் கண்டெம்ட். இது வந்து நம்ம யாருக்கு போய் சேரணும், என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. இந்த டீடைல் டிராயிங்ஸ் ஆஃப் த வாட்டர் சோர்ஸ். நீங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அதை படிச்சு பார்த்துட்டு நீங்க கொடுங்க. சென்டர் ஸ்டேஜ் எல்லாமே கொடுத்துரும். இதுல யாருக்கு போயணும், டாபிக் அது the message tied with the topic of theme. Water is the essential for living. கொடுத்துட்டோம். இப்ப இதை காப்பி பண்ணி நான் இமேஜ் உடைய சைட்டுக்கு போயிடுறேன். இப்ப எனக்கு இமேஜ் வேணும் அப்படி குயிக் ப்ராம்ப்ட்ஸ் இமேஜ்க்கான ப்ராம்ப்ட்டுக்கு போயிடுறேன். ஸோ இமேஜுக்கான ப்ராம்ப்ட் போனோம்னா தட்ஸ் ஆல். அது இதுலேயே போங்க இல்லை நம்ம இது சாட் ஜிபிடிலே கேட்கலாம், நோ ப்ராப்ளம். நான் இதுலேயே கேட்குறேன் விடுங்க, ப்ராப்ளம். இதில் கொடுத்தோம் அப்படின்னா இமேஜ் நம்மள எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னா இதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் மெத்தட்லாம் இருக்கு. அது பின்னாடி இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு நிறைய சொல்லித்தரேன். ஸோ பொதுவா நம்ம என்ன கேட்கிறோமோ அதுக்கான இமேஜஸ் கிரியேட் பண்ணி தரதுக்கு ரெடியா இருக்கும். இதே நீங்க ஜெமினிக்கு போனீங்கன்னாலும் சரி, ஜெமினி போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுல 4 இமேஜா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தட்ஸ் ஆல். இது ரொம்ப அட்வான்ஸா நம்ம கேட்டதுனால அதுல வந்து இதெல்லாம் மாலிகூல்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே வந்து நம்ம இதுல போனோம்னா மர்லின் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல போனோம்னா போங்கர்ஸ் இருக்கு, அதை நான் கொண்டு போறேன். அதுல கொண்டு போறேன். நான் இப்போ ஜெமினில வந்து அதே மாதிரி தான் நீங்க கொஞ்சம் பேஸ் பண்ணி நமக்கு வந்துருச்சு. இல்ல நிறைய இமேஜஸ் கொடுத்துருக்கான். அதில் நம்ம எப்படி இமேஜஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி இமேஜஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். நான் வந்து உங்களுக்கு முடிஞ்சா போங்கஸ் காமிக்கிறேன். இல்ல அது வரல இன்னும். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இன்னைக்கு பார்த்தது வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன், போதும்னு நினைக்கிறேன்.